ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா பருப்பு குழம்பு செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: வேக வைத்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான வெறும் மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு, கடுகு. உப்பு, மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள் பருப்பில் சேர்த்து கொதிக்க விடவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்க்க வேண்டும். கடுகு பொரிந்ததும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பிறகு தக்காளி பழம் சேர்க்க வேண்டும். நன்றாக வதக்க வேண்டும். வதங்கியதும் பருப்பில் சேர்க்கவும். சேர்த்து நன்றாக வேக விடவும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கவும். ஆந்திரா பருப்பு குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் ஊற்றி கொண்டு சாப்பிட்டால் நன்றாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.